இந்த உலகில் அநேக பிரச்சனைகளுக்கு காரணம் கோபம். தனக்கு ஒரு அநீதி நடக்கும் போது ஒரு மனிதன் கோபப்படுகிறான். ஆனால் தனக்கு நல்லது செய்கிறவர்கள் மேலும் கோபம், எரிச்சல், கசப்பு எதனால் ஒரு மனிதனுக்குள்ள வருது அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். இப்போ சிந்திச்சு பார்ப்போம். தனக்கு நன்மையே செய்தாலும் தன்னுடைய விருப்பத்தின்படி செய்ய வேண்டும் என்ற எதிர்பார்ப்புகள் நிறைவேறாமல் போகும்போது ஒரு மனிதனுக்குள் கோபம் வருகிறது. உதாரணமாக, சீரியா நாட்டு படைத்தளபதியாகிய நாகமான் குஷ்ட வியாதியோடு இருக்கும்போது எலிசாவிடம் தனக்கு சுகம் வேண்டும் என்று வாசலில் நின்று அழைக்கிறான். ஆனால் எலிசா வெளியே வராமல் ஜோர்தான் நதியில் 7 முறை மூழ்கி எழுந்திரு, சுகமாவாய் என்று சொல்லிவிட்டார். உடனே நாகமான் கடுங்கோபம் கொண்டு புறப்பட்டு போய் இந்த எலிசா வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தடவி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கிவிடுவான் என்று எனக்குள் நினைத்திருந்தேன் என்றான். இப்போ நாகமானுக்கு தேவை சுகம். அது எலிசா கை வைத்து சுகமானால் என்ன? ஜோர்தான் நதியில் மூழ்கி எழுந்திருந்து சுகமானால் என்ன? ஆனால் தன்னுடைய விருப்பத்தின்படி நடக்கவில்லை என்ற ஒரே காரணத்திற்காக கடும் கோபம் கொண்டான் என்று பார்க்கிறோம். தனக்கு நன்மை செய்யும் எலிசாவை புரிந்து கொள்ளவில்லை நாகமான். நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மை நேசிக்கிற எத்தனையோ பேர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நமக்கு நல்லது செய்யும் போதும் நாம் நம்முடைய விருப்பத்தின்படி அவர்கள் நன்மை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்ப்பதனால் சில நேரங்களில் நம்மை நேசிக்கிறவர்களிடம் நாம் கோபப்பட நேரிடுகிறது. இந்த கோபம், எரிச்சல், கசப்புகளினால் எத்தனையோ உறவுகளையும் இழக்க நேரிடுகிறது. கலாத்தியர் 5:24 கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய விருப்பங்களை சிலுவையில் அறைவோம். கிறிஸ்துவின் அன்பை எல்லோரிடமும் காட்டுவோம். ஆமென்.